முதல்வர் விஜயின் தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகாவின் தேர்தல் வியூகம் வார் ரூம் பணிகளை ரூட் அமைப்பின் நிறுவனர் ஜெகதீஷ் பழனிசாமி செய்து வருகிறார். விஜயின் சினிமா முதல் அரசியல் வரை கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக நிழலாகவும் அவரது மிக நெருங்கிய மேலாளராகவும் பயணித்த ஜெகதீஷுக்கு தற்போது தலைமை செயலகத்திலும் மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரத்தன் பண்டிட் என்ற ஜோதிடரை தனது சிறப்பு பணியாளர் அதிகாரியாக கடந்த மாதம் விஜய் நியமித்தார். இதற்கு சட்டப்பேரவையிலும் சமூக வலைதளங்களிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த பதவியிலிருந்து ரத்தன் பண்டிட்டை நீக்கி அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் முதல்வரின் தனி செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டிருப்பதாக உத்தரவு வெளியாகியுள்ளது. ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனிச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட அரசாணையின் எண் 674 ரத்தன் பண்டிட் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதற்கான அரசாணையின் எண் 675 இரண்டு அரசாணைகளும் ஒரே தேதியில் அடுத்தடுத்த எண்களில் இருப்பதாகவும் முதல்வரின் தனிச் செயலர் நியமனத்தை எதற்கு மறைக்க வேண்டும், இதுதான் வெளிப்படையான நிர்வாகமா என்று சமூக வலைதளத்தில் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். முதல்வர் விஜயின் தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகாவின் தேர்தல் வியூகம் வார் ரூம் பணிகளை ரூட் அமைப்பின் நிறுவனர் ஜெகதீஷ் பழனிசாமி செய்து வருகிறார். விஜயின் சினிமா முதல் அரசியல் வரை கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக நிழலாகவும் அவரது மிக நெருங்கிய மேலாளராகவும் பயணித்த ஜெகதீஷுக்கு தற்போது தலைமை செயலகத்திலும் மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரத்தன் பண்டிட் என்ற ஜோதிடரை தனது சிறப்பு பணியாளர் அதிகாரியாக கடந்த மாதம் விஜய் நியமித்தார். இதற்கு சட்டப்பேரவையிலும் சமூக வலைதளங்களிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த பதவியிலிருந்து ரத்தன் பண்டிட்டை நீக்கி அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் முதல்வரின் தனி செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டிருப்பதாக உத்தரவு வெளியாகியுள்ளது. ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனிச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட அரசாணையின் எண் 674 ரத்தன் பண்டிட் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதற்கான அரசாணையின் எண் 675 இரண்டு அரசாணைகளும் ஒரே தேதியில் அடுத்தடுத்த எண்களில் இருப்பதாகவும் முதல்வரின் தனிச் செயலர் நியமனத்தை எதற்கு மறைக்க வேண்டும், இதுதான் வெளிப்படையான நிர்வாகமா என்று சமூக வலைதளத்தில் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.